மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை உடனடியாக கைவிடக் கோரி திருப்பூரில் நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தாராபுரம் அலங்கியம் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை வளாகம் முன்பு தமிழக அரசை கண்டிக்கும் வகையில் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்டால் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பறிபோவது, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்று ஊழியர்கள் தெரிவித்தனர். எனவே இந்த திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். தமிழக அரசாங்கம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில சாலைகளை 12,000க்கும் மேற்பட்ட சாலைகளிலே நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்கப்பட்டு தனியார் மூலம் அந்த சாலைகளை பராமரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்கப்படுவதால் அதிலே ஓய்வு பெற்ற ஊழியர்களை வைத்துக்கொண்டு பணிகளை மேற்கொள்ளப்படுவதாகவும் தமிழக அரசாங்கம் கூறியிருக்கிறது. அவ்வாறு நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்கப்படும் என்று சொன்னால் நெடுஞ்சாலைத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர் பணியிடங்கள் ஒழிக்கப்படும். 300க்கும் மேற்பட்ட சாலை ஆய்வாளர் பணியிடங்கள் ஒழிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் சுங்கவரி என்கின்ற பெயரிலே பொதுமக்களுக்கு சுங்கவரி செலுத்துகின்ற பொழுது அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைவாசி உயரும் என்கிற அச்சத்தோடு தமிழக அரசாங்கம் அந்த நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைப்பதை கைவிடப்பட வேண்டும் என்று சொல்லி நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசாங்கம் ஆணையம் அமைப்பதை கைவிடப்படவில்லை என்று சொன்னால் விருதுநகர் நகரிலே நடைபெறக்கூடிய எங்களுடைய மாநில பேரவை அடுத்த கட்ட போராட்டத்தினை முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.